அன்பிற்குரிய நண்பர்களே, உதிராத்தழல் அன்வித்தரிங் ஃபிலிம்ஸ் என்ற நூல் வரிசை இப்போது நம் பதிப்பகத்தாரால் வெளியிடப்படப் போகிறது. இந்த நூல் வரிசையில் 6 நூல்கள் உள்ளன. இந்த 6 நூல்களும் 6 வாழ்க்கை குறிப்புகள், 6 ஈரான் ஈராக் போர் ஈகியர்களின் வாழ்க்கை குறிப்புகள். ஈரான் ஈராக் போர் 1980 88 ஆண்டு வரை, அது கிட்டத்தட்ட 8 அல்லது 9 ஆண்டுகள் நடந்து முடிந்தது. இதில் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் உயிர் துறந்தனர். குறிப்பாக ஈரானில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் மிக மிக அதிகமானவை. அது முதலில் ஷத்தெல் அரஃப் நதி நீர்வழிப்பாதை தொடர்பான சர்ச்சையாக துவங்கிய இந்த போர், பிறகு அது ஷியா சன்னி இந்த 2 இஸ்லாமிய பிரிவுகளுக்கு இடையிலான ஒரு யுத்தமாக நீண்டது என்று கூட சொல்லலாம். ஆனால் இதன் பின்புலத்தில் நாம் அறிய வேறு சில அரசியல் காரணங்களும் இருக்கின்றன. ஏகாதிபத்தியங்களை பொறுத்தமட்டில் அவை ஒன்றுபடும் மக்கள் சக்தியை பிரிப்பதற்கான நடவடிக்கைகளில் எப்பொழுதுமே ஈடுபட்டு வரும் என்பது நமக்கு தெரியாதது அல்ல. அந்த விதத்தில் ஈரான் ஈராக் போர் என்பது அப்போது அமெரிக்க சார்புடைய சதாம் ஹுசைன் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளிலிருந்து ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டிருந்தார். 1979 ஆண்டு நடந்த புரட்சி அவருக்கு சற்று பதட்டத்தை ஏற்படுத்தியது என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த புரட்சி தன்னளவில் அது ஈரானை ஜனநாயகப்படுத்துவதற்கான ஒரு முன்முயற்சியாக இருந்தது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய ஜனநாயகப்படுத்துதலில் இந்த புரட்சியில் கம்யூனிஸ்டுகளுக்கும் கணிசமான பங்கு இருந்தது. புரட்சிக்கு பிந்திய நாட்களில் அவர்கள் இறையியல் அரசு முழுமையாக கொமேனி தலைமையில் அமைந்த பிறகு விலகி கொண்டார்கள் அல்லது அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்பதும் நாம் நினைவு கூற வேண்டிய ஓர் உண்மை. இந்த போர்க்காலத்தில் 1980 88 வரை பல்வேறு விதமான ஈரானிய வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து வந்துள்ளனர். இந்த ஈரானிய வீரர்கள், முக்கியமாக ஈரானிய படை நடத்தக்கூடிய கமாண்டர்கள் அல்லது தளபதிகள், கர்த்தர்கள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட 6 பேர் நினைவு குறிப்புகள் அவர்களுடைய இணையர்களால் இங்கே முன்மொழியப்பட்டுள்ளன. இந்த இணையர்கள் மொழிய அதனை ஆவணப்படுத்தியவர்கள், அதனை பதிவு செய்தவர்கள் வேறு. உதாரணமாக முஸ்தபா சம்ரன் என்ற ஒரு போராளி, அவருடைய வரலாற்றை அவருடைய மனைவி கதா ஜாஃபர் என்பவர் முன்மொழிவது ஹபீபே ஜாஃபர்யான் என்கின்ற அவர் ஒரு ஊடகவியலாளர். அவருடைய பணியை பெரும்பாலும் வாழ்க்கை குறிப்புகளை பற்றி எழுதுவதுதான் அவர் தேர்ந்தெடுத்து கொண்டதாக அவரை கூறுகிறார். தான் இறப்பு பற்றி பெரிய கேள்விகளை கொண்டிருந்ததாகவும், ஆகவே ஈகியர்களான இந்த ஈராக் ஈரான் போர் IRGC படை வீரர்கள், அதாவது IRGC அதாவது ஈரானிய காவல்படை, ஈரானிய புரட்சிகர காவல்படையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உயிரை எவ்வாறு ஈகியம் செய்து தங்களுடைய லட்சியங்களை மீட்டு கொண்டார்கள். தங்களுடைய தாய்நாட்டிற்காக அவர்கள் போர் செய்தார்கள்.
என்பது பற்றிய பதிவுகளை அவர் எழுதத் தொடங்கினார். அதில் முஸ்தபா சம்ரன் மிக மிக குறிப்பிடத்தகுந்த ஒருவர். முஸ்தபா சம்ரன் ஒரு பொறியியல் பட்டதாரி மட்டுமல்ல, அவர் ஒரு முனைவர் பட்டமும் அதில் பெற்றவர். துவக்க காலங்களில் புரட்சிக்கு பிறகு, இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அவர் இஸ்லாமிய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் துவக்க கால கட்டமைப்புகளை உருவாக்கியதில் மிக மிக முக்கியமானவர். ஆகவே அவருக்கு ஒரு பெரிய பங்கு ஈரான் புரட்சிக்கு பிறகு ஈரானுடைய பாதுகாவலை கட்டமைத்ததில் உண்டு. மேலும் ஈரானுடைய பாதுகாவல் துல்லியமாக தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றமடைவதற்கும் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த நூல்கள் எவையும் இராணுவம் பற்றியது அல்ல, இராணுவத்தினுடைய சாதனைகளோ இராணுவம் பற்றியவனவோ அல்ல. இந்த நூல்கள் அனைத்திலும் மிக மிக முக்கியமாக காணப்படுவது அவற்றிலுள்ள மனித நேயம். இதுதான் போர் என்பதை எப்பேற்பட்ட ஒரு துன்பத்தை சாதாரண மக்களுக்கு விளைவிக்கும் என்கின்ற ஒரு கருத்து தொடர்ந்து இந்த நூல்கள் அனைத்திலும் இருக்கின்றது. இரண்டாவது, இதனால் பாதிக்கப்படுபவர்கள் குடும்பம் சார்ந்தவர்கள், குடும்பங்கள், ஆனால் அதிலும் குறிப்பாக பெண்கள், குறிப்பாக இந்த போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய படை வீரர்கள் அல்லது போராளிகளினுடைய மனைவியர், இணையர், அவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய காதல், அன்பு மற்றும் தங்கள் இணையரின் மீதான பற்று, உறுதிவாய்ந்த பற்று, இந்த அனைத்தையும் எவ்வாறு காலத்தால் வெகு துரிதமாக சிதறடிக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு கருத்தை நாம் இதில் கண்டு அதனுடைய அவலத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஈகியர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையில் சேரும் பொழுதே தங்கள் உயிரை நீத்தல் எனும் புனித செயலின் மூலமாக தங்களுடைய இறைமையை காத்துக்கொள்வது, இதுதான் ஈகியர்களுடைய ஒரு முக்கியமான கடப்பாடு. இந்த ஈகியர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கடப்பாட்டை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது அவ்வளவு எளிதானது நிச்சயமாக. அதாவது நாம் ஒருவரை நம் வாழ்நாள் முழுக்க துணையாக நேர்ந்து கொண்டு அவர்களுடன் வாழ வேண்டும் என்று, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அவரே அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தன்னுடைய இன்னுயிரை புனிதமான நலனுக்காக, அதாவது கடவுளுக்காக, இறைவனுக்காக அர்ப்பணித்துவிட்டு அவர் இடையிலேயே நம்மை விட்டு போய் விடக்கூடிய, பயணத்தில் நம்மிடமிருந்து விடைபெற்று கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் என்னும் பொழுது அந்த அவலம் நமக்கு, அது அவலம், அவருக்கு அது புனிதமான ஒரு நடவடிக்கை. இதனை எப்படி எதிர்கொள்வது? இதைத்தான் இந்த 6 நூல்களிலுமே அவருடைய இணையர்கள் சித்தரித்துள்ளார்கள். அதனை நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய உணர்வுகள், நுட்பமான அந்த உணர்வுகள், நுட்பமான அதில் உள்ள ஆழ்ந்த ஒரு சோகம், இதை நீங்கள் இந்த நூல்களின் வாயிலாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 6 நூல்களை பொறுத்தமட்டில் முதல் நூல் முஸ்தபா சம்ரன் பற்றியது. அவர் ஏற்கனவே நான் சொன்னதைப் போல அவர் ஒரு பொறியியலாளர். அவரது இணையர் கதா ஜாஃபர். இந்த நூலாசிரியர் நமக்கு இதனை ஒரு ஆவணமாக தரும் பொழுது போரால் பாதிக்கப்படும் பெண்கள், குழந்தைகள், அவர்களது அன்றாட வாழ்நிலை மற்றும் குடும்பம், இவற்றின் அல்லல், இதைத்தான் இந்த 6 நூல்களும் வெளிப்படுத்துகின்றன என்று நான் முன்பே குறிப்பிட்டேன். இதில் அமல் இயக்கத்தை கட்டமைத்தவர் முஸ்தபா சம்ரன். அமல் இயக்கம் என்பது துவக்க காலத்தில் 1974 இமாம் மூசா அல் சதர் என்பவரால் கட்டமைக்கப்பட்டது. பிறகு அது இஸ்லாமிய புரட்சிக்கு அது மிக முக்கியமான பங்களிக்கிறது. இதெல்லாம் வரலாறு, அது இராணுவ ரீதியான உள்ள தரவுகள் இப்படித்தான் கூறுகின்றன. ஆனால் நாம் இங்கே இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருக்கும் அவருடைய இணையரான கதா ஜாஃபர் இருவருக்கும் இடையிலான தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மட்டுமே நாம் இங்கே கவனம் கொள்ளப் போகிறோம் இந்த நூலில்.
இது குறிப்பாக ஜாஃபரியான் இந்த இடத்தில் ஒன்றை குறிப்பிடுகிறார். கதா ஜாஃபருக்கு தன்னுடைய கணவர் போரில் சென்று பங்களிப்பதன் மூலம் தன்னுடைய உயிரை உடனடியாக துறப்பதற்கு அவருக்கு விருப்பமில்லை. ஆகவே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய கைத்துப்பாக்கியை எடுத்து அவரது காலில் காயத்தை ஏற்படுத்தி விட்டால் கொஞ்ச நாள் போகாமல் இருப்பார் அல்லவா. இந்த முயற்சியை அவர் மேற்கொள்ள நினைக்கும் பொழுது சம்ரன் அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுகிறார். இதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இந்த நூலில் அந்த பதிவு மிக மிக நெஞ்சை தொடுவதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பதிவுகள் அந்த நூலில் இருக்கின்றன. இந்த நூல் அனைத்துமே நினைவு குறிப்புகள் தான். இவைகள் நாவலோ அல்லது சித்தரிப்புகளோ அல்ல. இவைகள் யாருமே நினைவு குறிப்புகள், சின்னஞ்சிறு நூல்களாக இருக்கக்கூடிய நினைவு குறிப்புகள். இதனால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், இவர்களுடைய இணையர்கள் பெரிய எழுத்தாளர்களோ அல்லது அழகியலாளர்களோ கிடையாது. அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை எளிமையாக சொன்ன விதத்தில் இந்த நூலே மிகவும் எளிமையாக இருந்தது. மொழிபெயர்க்கும் பொழுது கூட நான் பெரிதாக சிற்சில இடங்களில் மட்டுமே சிற்சில நுட்பங்களை உணர்த்துவதற்காக அழகியல் சார்ந்த சொற்களை சேர்த்தேனே ஒழிய, மற்றபடி இந்த நூல் மிக மிக எளிமையான ஒரு நூல். நீங்கள் யாவருமே வாசித்து பயனுற முடியும். இரண்டாவது நூல் இஸ்மாயில் தஹேகி என்பவரை பற்றியது. அவரது இணையரால் மொழியப்பட்டது. அவருடைய இணையர் மசூமே ஹம்ராஹி அவருடைய இணையர். இந்த நூலை தொகுத்து எழுதியவர் அலி மர்ராஜ் என்கின்ற ஒரு ஊடகர் அல்லது எழுத்தாளர். அவர் யார் என்று சரியான முழுமையான தகவல் இதில் இல்லை. ஆகவே மசூமே மற்றும் இஸ்மாயில் இருவருக்கு இடையிலான இந்த காதல் நட்பு மிக மிக தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான உறவை பற்றிய உணர்வுகளையோடு ஒரு பிரதியைத்தான் நீங்கள் இந்த இடத்துல இந்த நூலிலே பார்க்க முடியும். அதனுடைய தலைப்பு கூட இஸ்மாயில் தஹேகி, ஷஹீத் என்று சொல்கிறார்கள். ஷஹீத் என்றால் ஈகியர் என்று பொருள். ஷஹீத் என்ற உருது சொல்லுக்கு அல்லது பாரசீக சொல்லுக்கு ஈகியர் என்று பொருள். அடுத்த நூல் ஷஹீத் அஃபீபே என்பவர் என்கின்ற ஒரு ஈகியரை பற்றியது. இந்த ஈகியர் பற்றி குறிப்பிடுபவர் அவருடைய துணைவியாரான தூபா மொத்தம்மத். அதை பதிவு செய்தவர் அலமே தம்மஸ்மி என்பவர். நான்காவது நூல் மனுச்சேர் முதேக் பற்றியது. மனுச்சேர் முதேக் பெரஸ்தே மலைக்கி என்பவரை மணந்து கொள்கிறார். அவர்கள் தங்களுடைய புதிய வாழ்க்கையை துவங்கும் பொழுது போர் வெடிக்கிறது. ஈரானை நோக்கி முதல் கல்லை எறிந்தது. ஈராக் தான் முதலில் போரை துவக்கியது, ஈரான் அல்ல. மனுச்சேர் அதற்கு பிறகு வீட்டில் தங்க விரும்புகிறார். அவர் வெளியேற நினைக்கிறார். இந்த நூலில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது நீங்கள் கவனிக்க முடியும். ரசாயன ஆயுதங்கள் மற்றும் நவீன ஆயுதங்களை சதாம் ஹுசைன் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவிடம் இருந்தும் தான் பெற்றுக்கொண்டார். துவக்க காலத்தில் மேற்கத்திய நாடுகளோடு அவர் நட்புறவுடன் தான் இருந்தார். ஈரானும் கூட அமெரிக்காவுடன் துவக்க நாட்களில் நட்புறவுடன் இருந்தது. ஷா பலவி காலத்தில் அது நட்புறவோடு இருந்தது என்பதையும் நாம் கவனிக்க முடியும். ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் முழுமையாக கொமைனி புரட்சிக்கு பிறகு, கொமைனி ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு ஈரானை அதனுடைய கலாச்சாரம் உறாமல் அவர் பாதுகாத்ததில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஈரானை நாம் எதற்காக மேற்கத்திய மயப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். ஆனால் ஈரானிலே அதற்கு எதிரான கிளர்ச்சிகள் சீரிய அளவில் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு ஜனநாயக நாடான, ஒரு பெரிய ஜனநாயக நாடான நம்முடைய நாட்டை போல வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு
இந்த இறையியல் அணுகுமுறைகள் சற்று மாறுபட்டதாக இருக்கலாம். இருந்தாலும் அது அவர்களுடைய உள்நாட்டு சிக்கல். நாம் அதில் எத்தகைய கருத்தை வெளியிலிருந்து சொல்ல முடியும் என்பது, வெளியிலிருந்து கருத்து சொல்லலாம், ஆனால் அதில் எவ்வளவு தூரம் தலையிட முடியும் என்பது நமக்கு முன்னுள்ள மிகப்பெரிய கேள்வி. அடுத்ததாக நாம் ஷஹீத் ஜன்புஸ்ரி என்கின்ற